நண்பர்களே, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பக்காவாக எல்லா மீன்களையும் செமையாக வெட்டி சாய்ச்சிட்டு இருந்தார். அதை தாங்க நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஏன்னா நான் பார்த்து அனுபவிச்ச இன்பத்தை நீங்களும் பார்க்க வேணாவா? ஏன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் சும்மா மாசாக வெட்டி சாய்ச்சி தூக்கி போட்டார். இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணன் மீன் வெட்டுறதை எல்லாரும் மீன் வெட்டுறதை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அண்ணன் நண்டை செமையாக வெட்டி போட்டார். அதுதாங்க செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, செம்ம மாசாக இருக்கும். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் வந்து மத்தி மீன். எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பக்கமான ஒரு மீன், ரொம்ப விலை கம்மியான மீனுன்னு சொல்ல போனால் அது இந்த மத்தி மீனை சொல்லலாம். டேஸ்ட்லேயும் சரி, மருத்துவ குணத்துலையும் சரி, ரொம்ப பக்காவான மீன். அதிகமான ஒமேகா 3 கொழுப்பு வந்து இதில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுனால வந்து நிறைய நோய் வராமல் தடுக்குது. மீன் க்ளீன் பண்ணுறதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பெரிய மீனாக இருந்தாலும் ஈஸியாக வெட்டி சாய்ச்சி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன மீன்களை க்ளீன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும். அதில் அண்ணன் எவ்வளோ அருமையாக செவில் அடித்து சூப்பராக க்ளீன் பண்ணுறது பாருங்கள். என்னடா மீன் க்ளீன் பண்ணாமல் எல்லாமே வந்து செவில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. இனிமேல் தான் மீன் க்ளீனிங் ஆரம்பம். இந்த இவ்வளோ சின்ன ஒரு மீனை எப்படி அழகாக சூப்பராக குடல் எடுத்து கட் பண்ணி போகிறோன்னா பார்த்துக்கங்க. இவ்வளோ ஸ்பீடில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க. யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப மீன் அதிகமாக கட் பண்ண தெரியும், இது கட் பண்ணதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பொதுவாகவே மீன்களே பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு நல்ல ஒரு மீனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்தி மீனை சொல்லலாம். நிறைய மீன்கள் இருக்குது, ஆனால் அந்த மத்தி மீனில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒரு சில சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மத்தி மீன் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் மார்க்கெட்டில் இருக்காது. அதுவும் நம்ம ஊரில் இந்த மத்தி மீன்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நாங்களே பார்த்து ரொம்ப வருஷ கணக்காச்சு. இந்த சீசன் ஃபுல்லாக அந்த மத்தியவே காணோம். வந்தால் மொத்தமாக ரொம்ப கும்பலாக வரக்கூடிய ஒரு மீன். அதுபோல் மீன்களுக்கே ரொம்ப பிடிச்ச மீனுன்னு சொல்ல போனால் இந்த மத்தியை கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் அண்ணன் வெட்டுற மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா, நம்ம ஏழைகளின் வஞ்சர் மீன் சொல்ல போகிற அந்த கடல் விரால் மீன் தாங்க. அதை வந்து ஒரு நண்பர் வந்து ஃபிங்கர் ஃப்ரை போட்டு தர சொன்னாங்களாம். அதுக்காக வந்து ஃபிங்கர் ஃப்ரை போகிறதுக்காக சூப்பராக அந்த விரல் மாதிரியே செமையாக கட் பண்ணுறது பாருங்கள். அதுவும் வந்து இந்த மாதிரி மீன்களை தோல் உரித்து கட் பண்ணுறதே அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயங்க. அதை ஈஸியாக செமையாக ஹேண்டில் பண்ணி வேறு லெவல் பண்ணி கொடுக்குறாருன்னா பார்த்துங்களேன். கீழே ஒரு கடல் விரால் மீன் இருக்குது, மேலே வந்து ஒரு மீனை வெட்டிட்டு இருக்காரு பாருங்க. கடையில போய் ஃபிஷிங்கர் கேட்டு நம்ம வீட்லயே செஞ்சுக்கோ. நீயே பாத்துக்கிற போட்டோவை இல்ல, நான் அண்ணன் மீன் வெட்டுறது நல்லா இருக்கு, அதனால வீடியோ எடுத்துட்டு இன்ஸ்டால போடலாம், ஃபேஸ்புக்லயா யூடியூப்ல போட அதெல்லாம் போடலாம். அதுதான் போனோட லெதர் ஃபிஷ்னு கொடுத்தாரு. அது நம்மளுக்கு மீன்ல வெட்ட தெரியாது, அதனால நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்லணும், அவ்வளோதான். ஓகே ஓகே. பேர் என்ன சொன்னீங்க? தீபக். சின்ன மீன்களை வெட்டுறதை பார்த்தது போதும் நம்ம இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் ஃபிஷ்னு சொல்லப்படுற நம்ம வஞ்சிர மீனை கட் பண்ணுறது தாங்க இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, அவர்கிட்ட பாருங்கள், கத்தியை கொடுத்தோடனே பொருள் விளையாடிட்டு போயிட்டே இருக்குது. சருன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேயே 1.5 நிமிஷத்துலேயே 2 மீனை சூப்பராக கட் பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் பாருங்கள். நானே மெர்சல் ஆகிட்டேன். என்ன தான் சின்ன சைஸ் மீனாக இருந்தாலுமே அதை வந்து டக்குன்னு இழுத்து ஃபுல்லாகவே போட்டுலாம் சூப்பர் பீஸாக போட்டு செம்மையாக கட் பண்ணி கொடுத்தாரு. நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க நண்பர்களே, 2 வஞ்சிர மீனை மின்னல் வேகத்தில் சறுக்குன்னு போட்டு வெட்ட போகிற பாருங்க. இப்போ எடுத்துட்டாரு, போட்டு தள்ள போகிற பாருங்க. எல்லாமே நல்ல சைஸான ஃப்ரெஷ்ஷான
அப்படி நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சிர மீன் தாங்க. கரெக்டாக காலையில் தூண்டில் பிடிச்சிட்டு பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு மீன் பாருங்கள். நண்பர்களே, மீன் வெட்டு பீஸை பார்த்தனாலே உங்களுக்கே தெரியும் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்க நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நீங்கள் தூண்டில் பிடிச்சிட்டு வந்தது நமக்கு வேணும் நண்பா சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக அவங்க ஊருக்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த மீனை டெலிவரி பண்ணிட்டு வந்தோம். உங்களுக்கும் அந்த மாதிரி மீன் எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது சென்னை, கூடுவாஞ்சேரி, வண்டலூர், தாம்பரம் அந்த மாதிரி பக்கத்தில் யாருனா இருந்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன். முடிஞ்சால் கால் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு வேணுன்னா கேளுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரோம். சரிங்களா? பாருங்க நண்பர்களே, எந்த வேலையுமே வேகமாக செய்கிறதுக்கு வந்து வயசு தடையில்னு சொல்லிட்டு அண்ணனை பார்க்கும்போது தாங்க தெரியும். இந்த வயசுலையுமே என்ன ஸ்பீடு வேறு லெவலில் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காப்புல. வஞ்சிர மீன் வந்து அப்படியே கரை போட்டு போயிட்டே இருக்கிற நமக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எவ்வளோ மீனை கொஞ்ச நேரத்தில் வெட்டி சாய்ச்சிட்டாரு பாருங்க. என்னதான் சின்ன சைஸ் மீனாக இருந்தாலுமே சரி, இதை வெட்டுறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பழகிருந்தால் மட்டும்தான் முடியும். அது எல்லாராலையுமே எல்லா வேலையுமே செஞ்சிட முடியாது. அதனால் வந்து அண்ணனுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம தெரிவிச்சுக்கலாம். பாருங்க நண்பர்களே, 3 வஞ்சிர மீனை 2 நிமிஷத்தில் சூப்பராக வெட்டி பிரமாதமாக அசதி காட்டுறாரு பாருங்க. ஏன்னா நமக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே சர போட்டு போயிட்டே இருக்காப்புல. யாரெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பேன், நிறைய பேர் மீன் வெட்டுறதை பார்த்துருப்பேன். எதெல்லாமே ஸ்பீட் பண்ணி தான் போடுறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அண்ணன் வெட்டுறதை பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாம் இவ்வளோ ஸ்பீடில் மீன் வெட்டுற ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கள்கிட்ட கொடுத்தனா போதும், கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு 20 ரூபா 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன். என்னடா பெரிய பெரிய வஞ்சிர மீன்களை வெட்டிட்டு திருப்பி திடீர்னு நடுவில் எடுத்து இந்த மத்தி மீன் வெட்டுறதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்னா இந்த மீனை போட்டு தான் அந்த மீனையும் நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம். அதனால் வந்து இந்த மீனை மட்டும் வெட்டினா அந்த மீன் கோச்சிக்காதா, அதுக்காக வந்து இப்படி வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, ஓகேண்ணா. நீங்கள் ஃபோன் பண்ணுறியா? நான் ஃபோன் பண்ணுறேன். நிமிஷம் அவ்வளோண்ணா. உங்கள் கடை முடிக்கிறீங்களா? பொறுமையாக பார்த்துக்கலாம். நான் அதெல்லாம் நாங்கள் டைம் வருது சார். நம்பர் சொல்லு. 9 லாஸ்ட் 4 3 4 5. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல தலை அதான் பிரிச்சு கொடுண்ணா. ஒரு கிலோ ஒரு சும்மா ஒரு 4 பீஸ் பிரிச்சு கொடுண்ணா. அது மட்டும் அவனுக்கு 1 கிலோ தனியாக பிடிச்சிது. 4 கிலோட வாங்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க எங்களால் 100 கிலோ.
நல்லா கட் பண்ணுறதுக்காக வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய நம்ம குட்டி பையன் நெத்திலி மீன் தான் வந்து அண்ணா இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. பாருங்க ஒரு ஃப்ராக்ஷனாக செகண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை நெத்திலி மீனை க்ளீன் பண்ணாருன்னு. கரெக்டாக ஒரு செகண்டுக்கு ஒரு மீன் இல்லை 2 மீன் கண்டிப்பாக போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணதை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து மீன் பிடிக்கிறதோடு சரி, இந்த மாதிரி மீன் கட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப பார்க்குறது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு ஸ்கில்லு தான். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது, எல்லா விஷயமே பழகினா தான் வரும். சில பேர் வந்து எவ்வளோ பழகினாலுமே வந்து இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் யாராவது தாம்பரம் இல்லை கூடுவாஞ்சேரி, வண்டலூர் இல்லை செங்கல்பட்டு, இந்த எஸ்பி கோயில் இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் குடியிருக்க மாதிரி ஆளுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வந்து இந்த ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு டெலிவரி நம்ம அந்த பக்கம் கொண்டு வரோம். நிறைய நண்பர்கள் போய் வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணி தரோம் நம்ம. ஸோ அதனால் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாகவே கடல்லேருந்து வரும்போது லைட்டாக ஐஸ் போடாமல் கூட வர்ற ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன். சரிங்களா? நம்ம பிடிக்கிற மீன் உங்களுக்கே தெரியும். நம்ம போவோம் கரெக்டாக ஒரு நாள்லேயே திரும்பி வந்துடுவோம். அந்த மாதிரி மீன் தான் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவேன். நீங்கள் திருப்பூர், கேளம்பாக்கம் அந்த சைடில் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டெலிவரி பண்ண பார்க்குறோம்.